வணக்கம், நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வடங்கம். நெடுஞ்சாலை வாரம் அதிகாலை நேரம். ஒரு காதல் ஜோடி ஒரு மரங்களின் பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு முட்புதரில் பறவை ஒன்று சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குது. அது அந்த காதல் ஜோடி காப்பாற்றி தண்ணியெல்லாம் கொடுத்து தன் கையில் இருந்த ஒரு பழத்தையும் கொடுத்து காப்பாற்றி விட்டுறாங்க. அந்த பறவை நல்லபடியாக பறந்து போயிடுச்சு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களை அடித்து வெளியூருக்கு துரத்தி விட்டுறாங்க காதலுக்கு எதிர்ப்பு சொல்லி. ஒரு 40-45 வருஷத்துல இவங்க கல்யாணமும் பண்ணி குழந்தையும் பெற்றுடுறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லி திரும்பவும் இவங்கள அடித்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்போ இவங்க ஊராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை கீழே உட்காரலாமான்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. அந்த ஐயாவும் சரி வா போய் உட்காரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த மரத்தை கீழே ஏற்கனவே ஒரு தாத்தாவும் பேரனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மரத்துலேருந்து விதை வந்திருக்குமா, விதையிலிருந்து மரம் வந்திருக்குமாடா அப்படின்னு கேட்கும்பொழுது பேரன் சொல்கிறான், தாத்தா இதெல்லாம் சாமி தான் தாத்தா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த மரக்கிளை எப்போவும் அசைகிறத விட கூடுதல் வேகமாக அசையும் பொழுது உயிருக்கு பயந்து போன தாத்தா, சரி வா வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேரனை அன்போடு அரவணைச்சிட்டு கூட்டி போயிடுறாரு. அந்த அம்மா இப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் வரும்பொழுது அந்த ஐயா உட்கார வைக்கிறாரு. அந்த அம்மா கேட்குறாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா நம்மளை அடித்து துரத்துனாங்க, இப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை அடித்து துரத்துறாங்க, இதுக்கெல்லாம் கடவுள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மரம் சொல்லுதான், இங்கே பாரு, மரத்துலேருந்து விதை வந்துச்சா விதையிலேருந்து மரம் வந்துச்சான்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ கருணையோடு காப்பாற்றுனீங்க ஒரு பறவை, அந்த பறவைக்கு ஒரு பழத்தை கொடுத்தாயே, அதிலிருந்து பிறந்தவன் நான்.